பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு மேம்? பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு. உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாத சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் விரைய சனி, 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்களை செய்ய போறாரு. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னும் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா? அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல் ராசியான மேஷ ராசி, இனிமேலாவது மேஷ ராசிக்கு ஒரு ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுமா மேம்? கண்டிப்பாமா. ரீசன் என்ன அப்படின்னா 7 நாட்டு சனியில இருக்காங்க. 7 நாட்டு சனியில இருந்தாலும் குருனோட பார்வைப்பட்டு சனி நல்லிஃபை ஆக போறாரு. அப்ப பிரச்சனை முதல்ல உனக்கு கிடையாது. உன்னை சுத்தி இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மாறப்போகுது. அது ஒரு பெரிய ரிலீஃப். எனக்கு சுத்தி ஒரு பிரச்சனைகளா இருக்கும்போது என் மூளை சரியா செயல்படாது. இப்ப அந்த பிரச்சனைகள் இல்ல. மேஷம் முதல்ல நான் எந்த அளவுக்கு எந்துவா இருந்தேன், வீரியமா இருந்தேன், ரொம்ப பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா முடிவு எடுப்பாங்க. ஏன்னா ராசியாதிபனே செவ்வாய். அதுக்கும் மேல சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனாலே அவங்களுக்கு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கும், அறிவாற்றல் இருக்கும். அதை பர்ஃபெக்டா பாத்தீங்கன்னா செயல்படுத்தக்கூடிய நேரம் அப்படின்னா அது ஒரு பிளஸ். ரெண்டாவது குரு பகவான் சுகஸ்தானத்தை போய் உட்கார்றாருமா. சுகஸ்தானம் அப்படின்னாலே டிஃபால்ட்டா மேஷத்துக்கு 4 விஷயம் நடக்கும். நல்லது அப்படின் போது இடம் மாற்றம், தொழில் மாற்றம் சாலிடா உண்டு. இந்த இடத்துல இருந்து இப்ப நான் 20 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன். நான் மேஷன் வச்சுக்கோங்களேன். சம்பந்தமே இல்லாத ஒரு ஊருக்கு போவேன். அங்க எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, உற்றார் உறவினர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் போவேன், தொழில் ரீதியா போவேன். அங்க போய் முன்னேற்றத்தை நோக்கி தான் போவனே தவிர கீழே இறங்க மாட்டேன். அப்படி ஆக இடம் மாற்றம், தொழில் மாற்றம். தொழில் மாற்றம்னா நம்ம சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில் செய்வாங்க. நான் இதை பண்ணுவேன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொழில். ஆமா, தொழில் செய்வாங்க. ஏன்னா அது அவங்களோட கனவு தொழிலாவும் இருக்கலாம் நிறைய பேருக்கு. இப்ப நான் பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் யோசிச்சேன், நான் ஒரு குவாலிஃபைடு டாக்டர், நான் ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா என்னோட பேஷன் அது. அப்ப சில பிளானட்டரி பொசிஷன்ஸ் நம்மளுக்கு ஒரு விதமா வரும்போது, இப்ப உதாரணத்துக்கு ஜென்மத்துல குரு வரும்போது நம்ம அந்த மாதிரி தோணும். சோ அதே மாதிரி சுகஸ்தானத்துல குரு வரும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி தோணும். நம்மளோட பேஷன், நம்மளோட கனவுகளுக்கு நம்ம உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆக சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில், என்னுடைய கனவு தொழில், ரொம்ப நாளா இந்த தொழில் மேல எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு.
அந்த மாதிரி ஒரு தொழில் நடந்துச்சு. அப்படின்றது பண்ணுவாங்க. ம். ஆக இடமாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு, டிஃபால்ட்டா வீடு கட்டுவாங்க, ஆ, வீடு வாங்குவாங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா ஒரு சொந்த வீடு அப்படின்றது பெரும்பாலான மேஷத்துக்கு உண்டுமா. இதுல கண்டிப்பா. வந்து எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ம். அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அம்மானோட சப்போர்ட் கண்டிப்பா மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் எங்க அம்மா முதல்ல இருந்தே சப்போர்ட்டுங்க. ஆனா அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்ப அந்த அம்மானோட உடல் சார்ந்த உபாதைகள்ல முன்னேற்றம் கிடைக்கும். ம். அதனால அவங்க அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். கண்டிப்பா மேம். புது வீடு கட்ட போறாங்கன்னு சொல்லியிருக்கோம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா மேம்? கம்ஃபர்ட் ஜோன் சாலிடா அதிகமாகும். இப்ப நீ வந்து ஆல்ரெடி கார் வச்சிருக்க, நீ லக்ஸரிஸ் கார் வாங்குறதுக்கான அமைப்பு இது வரைக்கும் காரே இல்லைங்க. ஒரு சின்ன அளவில்லாது ஒரு 6 lakhs 7 lakhs அந்த மாதிரி ஒரு காரானா வாங்குறதுக்கான அமைப்பு சாலிடா உண்டுமா. கண்டிப்பா மேம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலையில இருந்த பல விதமான சிக்கல்கள் இருந்திருக்கும். வேலையை விட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தொழில்னால வேற ஊருக்கு போய் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. வேலை செய்யறவங்களுக்கு அந்த சிக்கல்கள் எல்லாம் தீருமா மேம்? குரு வந்து 10ஆம் பாவத்தை பாக்குறாரு, அதாவது தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. குருவுக்கு விசேஷ பார்வை உண்டு, 5 7 9 அந்த மாதிரி அந்த விசேஷ பார்வை ஒண்ணு தொழில் ஸ்தானத்தை பாக்குது. ஆக நீ ஒரு கன்சர்ன்ல வேலை பண்ணிட்டு இருக்க, நான் இது வந்து இடம் மாற்றம் செய்ய விருப்பப்படல, தொழில் மாற்றம் செய்ய விருப்பப்படல, ஆனா வேலை செய்யற இடத்துல எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு. என்னோட ஹையர் அபிஷியல்னால பிரச்சனை, அதே மாதிரி என் கூடவே உறவாடி, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உறவாடி கெடுக்கிறவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க இல்லையா? நம்ம பாட்டன் சிவனேன்னு இருப்போம், தானா தேடி நம்மள வம்பு வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி தானா தேடி வந்து ஃப்ரெண்டுன்னு பழகி நம்ம உயிரெடுக்குங்க. அந்த மாதிரி டிக்கெட்டுங்களா இருக்கு அப்படின்னா அதுங்களா உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வேலை செய்யறவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல யாருனால பிரச்சனை இருந்துச்சோ அவங்க இவங்களை விட்டு விலக்குவாங்க, அகலுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்குமா, ப்ரெஷர் ரிலீஃபா இருக்கும். ஆக இவங்க திருப்பி இவங்க வேலையை இவங்க பாட்டுன்னு செய்யலாம், பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா மேம். இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு மூலதனமான விஷயம் வந்து மன நிம்மதி. மன நிம்மதி அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? இல்லம்மா, ஆக்சுவலி குரு சுகஸ்தானத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே ஐ ஃபீல் சம்வாட் கம்ஃபர்ட். முதல்ல இருந்ததை விட அது சனி விலகிட்டாரு அப்படின்னாலே கொஞ்சம் கம்ஃபர்ட். சனி விலகல, 28 தான் அவர் வந்து மாற போறாரு. 7 நாட்டு சனியாவே தான் இருக்க போறாரு இன்னும் 7 வருஷத்துக்கு. பட் இருந்தாலும் குருனோட பார்வையினால அவர் விலகின கணக்கு தான் வரும். ஃபர்ஸ்ட் என் மூளையை தின்னுட்டே இருந்தவ, என்ன குத்தி 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 என்ன ரணம் பண்ணிட்டே இருக்க, அமைதி ஆவற, அதுவே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அதுலயே நான் வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல ரிலீவ் ஆயிடுறேன் அப்படின்றது. அதுக்கும் மேல 12ஆம் பாவத்தை குரு பாக்குறாருமா. ரொம்ப நாள் கழிச்சு மேஷராசி அன்பர்கள் நிம்மதியா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, கம்ஃபர்ட்டா இருப்பாங்க, நிம்மதியா இருக்க ஒரு ஃபீலிங் சாலிடா ஏற்படுமா. அந்த நிம்மதியா இருக்க ஃபீலிங் 100% உண்டு, 80% உண்டு, 50% உண்டு. ஆனா ரிலீஃப் கண்டிப்பா மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா மேம். இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் மேஷத்துக்கு நடக்க போது, இருந்தாலும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் போது இன்னும் சிறப்பா இருக்கலாம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு எதை பேஸ் பண்ணி பரிகாரம் அப்படின்னா 5ல கேது இருக்காரு. இந்த காலகட்டத்துல நம்ம மத்த பிளானட்ஸையும் தானே பார்க்கணும். என்னதான் குரு பயிற்சியை பத்தி நம்ம பேசினாலும் மத்த பிளானட்ஸையும் நம்ம பார்த்துதான் ஆகணும். 5ல கேது அப்படின்ற பட்சத்துல குழந்தைங்க ரீதியா ஒரு விதமான மன கஷ்டம், குழந்தைங்க நம்மளை விட்டு விலகி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங், நம்ம குழந்தைங்களுக்காக இவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறோம், நம்ம குழந்தைங்க நம்மளை கண்டு கூட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு கேப் இருக்கும், ஒரு வேக்யூம் இருக்கும். அப்ப இவங்க வந்து யார வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா டாக்ஸ் பராமரிக்கிறது. எளிமையான வாழ்வியல் பரிகாரம். கேது ஏதோ ஒரு விதத்துல டாக்ஸோட தொடர்பு, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நம்ம அனிமல்ஸ் சொல்லலாமா. அந்த மாதிரி கேது அப்படின்னாலே டாக் என்ன. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, டாக்ஸ் வந்து இந்த சிட்டிஸ்லாம் ஃபீட் பண்றதுக்குன்னே ஒரு ஏரியா இருக்கு, அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல எங்க வீட்லயே டாக்ஸ் ஜம்முன்னு பராமரிங்க, இல்ல டாக்ஸ் எங்க வீட்டுல இடம் இருக்கு, ஒரு குட்டி ஷிட்ஸு பப்பீஸ் மாதிரி வாங்கி நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, சைக்கலாஜிக்கலும் ஒரு ரிலீவ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். நிறைய சைக்காட்ரிஸ்ட் சஜஸ்ட் பண்றதும் இதுதான் இல்லைங்களா. நீங்க வந்து பெட்ஸ் வளர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் கிடைக்குமா. அதுவும் இல்லாம கேது இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான பிளானட், அவரை பசிஃபை பண்றது டாக்ஸோட பராமரிப்பு, டாக்ஸுக்கு ஃபீட் பண்றது. பெரிய சிட்டிஸ்ல இருக்கீங்களா, அந்த ஃபீடிங் ஏரியாஸ்ல பண்ணுங்க. இல்லைங்க நாங்க கிராமத்துல இல்ல எங்க ஏரியால அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க எப்படினாலும் வளர்க்கலாம், உங்களோட ஆப்ஷன். முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடம், மேச ராசிக்குமே அது 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடத்துக்கு குரு போய் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போறான்னா, பொதுவா நம்ம வந்து குருவோ 4ஆம் இடத்துக்கு போறதுனால அவர் அந்த 4ஆம் இடத்தை வலுப்படுத்துறாரா இல்லையோ, அவருடைய பார்வை மூலமா நிறைய விஷயங்களை நம்மளுடைய மேசராசிக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. கிட்டத்தட்ட நம்மளுடைய மேசராசிக்காரங்களுடைய மன அழுத்தம், மன போராட்டம்,
மனப்பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஆமா. என்னால தாங்க முடியல சாமி, எதுக்காண்டி நான் வாழ்றேன், யாருக்காண்டி வாழ்றேன்னு கூட தெரியாம எதுக்கு நான் இவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்கேன் கஷ்டம்? அப்படிங்கிற ஒரு கஷ்ட நிலையில இருக்கிற மேசராசிக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும். மிகப்பெரிய ரிலாக்ஸ். நிம்மதியா அப்பாடி நான் இப்பயாச்சும் கொஞ்சமா நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் ஒரு 3 வருடத்துக்கு பிறகு மேசராசிக்காரங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 3 வருஷத்துக்கு பின்னாடி பெரிய ரிசல்ட் கிடைக்கும் போது, அதே போல மேசராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 3 வருடமாவே இவங்க செய்யாத தவறுகளை செய்த மாதிரி சித்தரிச்சு வடிவமைச்சு இவங்க தான் குற்றவாளி என்று சொல்ற அளவுக்கு இவங்க மேல தேவையில்லாத இன்னல்களை கொடுத்து வந்தாங்க. சோ அதுல இருந்து இவங்க செய்யவே இல்லை. இவங்க முன்கோவக்காரங்க, ஆனா சரியான நேர்மையான பாதையில போறவங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்புறம் மேச ராசியில கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்பு, இதுல வந்து கொஞ்சம் அதிகமான ட்ரீட்மெண்ட் செலவச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, பலபடியும் பிரச்சனை. ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க, ஸ்கேன் எடுக்க சொல்லியிருப்பாங்க, ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லியிருப்பாங்க. கடைசியில எல்லாமே பார்த்தப்பறம் எதற்காக அந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியல, ஹெல்த்ல கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஸோ அது சரியா இருக்கும். இவங்க ஹெல்த் வைஸா உள்ள விஷயம், அதே போல வந்து தேவையில்லாத அவமானங்கள், பிரச்சனைகள், இதுல இருந்து இவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி அதாவது விடுதலை ஆயிட்டேன்னு சொல்ற அளவுக்கு இவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை குரு பகவான் உறுதியா கொடுப்பாருன்றதை பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி சாத்தியம் அப்படிங்கும் போது குரு பகவானுடைய தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக நம்முடைய மேச ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால, விருச்சிக ராசியை பாக்குறதுனால அவமானம், கஷ்டம், ஹெல்த் இந்த 3மே ரிலீஸ் ஆயிடும். ஸோ அதுக்கு அடுத்து பெஸ்டான விஷயம் என்னன்னா, குரு பகவான் டைரக்டா நம்மளுடைய மேச ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்க. இந்த 10ஆம் இடம் தான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா தொழிற்ஸ்தானம் சொல்லுவோம், பதவி உயர்வுன்னு சொல்லுவோம், ஒரு அங்கீகாரம், வேலையில ஒரு அங்கீகாரம் சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கர்மா, நம்மளுடைய பிறவியோடைய தன்மை அப்படிம்போம்ல. ஸோ இப்ப இவங்க மேசராசிக்காக ஏன் வாழ்றாங்க, எதுக்கு வாழ்றாங்கன்னு தெரியாம வாழ்றாங்கன்னு ஒரு கேள்வி சொல்ல பார்த்தீங்களா, அந்த கேள்விக்கு விடை இப்ப கிடைக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்தை பாக்குறதுனால ஆட்டோமேட்டிக்கா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய கர்மா அடிப்படையில நல்ல விஷயங்கள் இனிமே நடக்க போகுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் பரவாயில்லடா, நம்ம செஞ்ச நல்ல வினைக்கு, நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு நம்ம இப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுபோல சொந்தமாக தொழில் தொடங்கலாமா, தொழில் தொடங்கினா நம்ம வெற்றி பெற்றுவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த ஜூன் மாசத்துக்கு மேல சொந்தமா தொழில் தொடங்கலாம். குரு பயிற்சிக்கான பிறகு சொந்தமா தொழில் தொடங்கினாங்கன்னா தொழில நல்ல வெற்றி பெறுவாங்க. ஏற்கனவே தொழில் வச்சுட்டு தொழில் நடத்துவோமா, உள்ளூர்லயே இருப்போமா, இல்ல வெளிநாடு போயிருவோமா, வெளியூர் போயிருவோமா, தொழிலை விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ற நம்மளுடைய மேசராசிக்காரங்க கட்டாயமாக தொழில ஒரு பெரிய பவர் வாங்குவாங்க, நல்ல ஒரு நேம் வாங்குவாங்க. இவற்றை போங்கயா கரெக்டா இருக்கும், கைராசிக்காரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இரட்டிப்பான பேர் வாங்கக்கூடிய யோகம் மேசராசிக்கு உண்டு. கண்டிப்பா சார். இப்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு சார் மேஷராசிக்காரங்க? குடும்பத்தோட சேர்ந்து இருக்க மேசராசிக்காரங்க அதிசயம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துல நான் என் குடும்பத்தோட தான் இருக்கேன், என் குடும்பம் நானும் ஒற்றுமையா தான் இருக்கோம், என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, மேசராசிக்காரன் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அவங்க போன பிறகு பண்ண புண்ணியம். அதே போல அவங்க ஜாதகத்துல கிரக அமைப்பு, தசாபதி அமைப்பு நல்லா இருந்தா மட்டும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் கட்டாயமா சொல்ல முடியாது. அவ்வளவு எதிர்மறையான விஷயங்களை குடும்பத்தை விட்டு நான் சன்னியாசியா போயிட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமெல்லாம் நம்ம மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சு. ஸோ அது இப்ப ஒரு முடிவுக்கு இருக்கும். கண்டிப்பா ஒற்றுமையாகி நான் கணவன் மனைவியாக அந்யோன்யமாக வாழக்கூடிய சூழ்நிலை, அதே போல குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பு கிரக ரீதியா ஏற்படுதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா சார். மாணவர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு சார் குரு பயிற்சிக்கு அப்புறமா? மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மாணவ செல்வங்கள் இப்ப வந்து வெளிநாட்டுல போய் படிக்க நினைக்கிறவங்க, கண்டிப்பா வெளி மாநிலத்தை தான் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம். இவங்க வந்து கட்டாயமாக இருப்பிடத்திலிருந்து வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சென்று போய் படிக்கக்கூடிய யோகங்கள், இவங்க என்ன படிப்பை எடுக்க நினைச்சாங்களோ அந்த படிப்பை எடுத்து ஒரு நல்ல நிலைமை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த வட்டம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சாத்தியம் அதிகமா இருக்கு. சோ கவலைப்பட தேவையில்ல. இன்னொரு விஷயம் தூக்கம், ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சனி இருக்காரு. சோ அதனால நிறைய தூக்கம் இழந்தவங்க நம்ம மேசராசிக்காரங்க ஒரு வருஷமா நிம்மதியா தூங்கலன்னு சொல்லக்கூடிய நிலைமை இருந்துச்சு. சோ இப்பதான் நிம்மதியா தூங்க போறாங்க. சனி பகவானை குரு பகவான் பார்த்த பிறகு நிம்மதியான தூக்கம், ரிலாக்ஸான வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு லைஃப் ஸ்டைலு
பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ரிலாக்ஸா இருக்க போறீங்க, நிம்மதியா தூங்க போறீங்க. இதுக்கு மேல என்ன வேணும் இல்லையா? இதுக்கு மேல வேற ஒண்ணுமே வேண்டாம். இப்போ இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில எந்த கடவுளை வணங்கலாம் சார் சிறப்பா இருக்கணும்னா? மேஷராசிக்காரங்க வந்து எப்பொழுதுமே சிறப்பா இருக்கணும்னா சூரியன் வழிபாடும் முருகன் வழிபாடும் அவங்க ஃபாலோ பண்ணாலே முடியாத விஷயத்த கூட முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பவர் முருகப்பெருமாள் கொடுப்பார். அவரை ரெகுலராக இவங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் வாழ்நாள் முழுவதும் சிறப்பா இருப்பார். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி வந்தாச்சு. எல்லா மக்களும் குரு வந்து கொட்டி கொடுக்க போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு? குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாத்துக்குமே அதீதமான நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கண்டிப்பா. சனி பயிற்சி மாதிரி ஒரு பயமோ ஒரு அச்சுறுத்தலோ எந்த ராசினருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் டஃபன் ஆகலாம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்வாரு. கண்டிப்பா. கெட்டதுன்றது ஒரு விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஏன்னா அவங்க ஒரு சுப கிரகம். ஜூன் 2ஆம் தேதி அவங்க வந்து மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அவங்க பெயர்றாங்க. சோ கடகராசி வந்து குரு உச்சம் பெறுகிற ஒரு வீடு. சோ ஒரு ஃபுல் எஃபெக்ட்ல அவங்களோட பலன் வந்து இந்த தடவை இருக்கும். கண்டிப்பா. சோ கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாத்துக்குமே வரும். முதல் ராசியான மேஷராசிக்காரர்கள் அவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. சோ இந்த தடையெல்லாம் நீங்கி தன வரவு அப்படிங்கிறது இருக்குமா மேஷராசிக்காரர்களுக்கு? சோ தடையெல்லாம் நீங்கி தனவரவு கண்டிப்பான முறையில இருக்கும். தனவரவு இருந்தாலுமே அவங்க செலவு சுப விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, அது எல்லாமே இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா இருக்க வேண்டிய காலகட்டம். இப்ப கர்ப்பவதிகளா இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா அவங்களோட ரொட்டீன் செக்அப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா பார்த்துட்டு இருக்க வேண்டிய காலகட்டம். கண்டிப்பா மேம். இப்போ நட்சத்திரங்கள் மேஷராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்காங்க. அதுல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி? சோ அஸ்வினி நட்சத்திரம் வந்து ரொம்ப விசேஷமான நட்சத்திரம், முதல் நட்சத்திரம். சோ அவங்களுக்கு வந்து எந்த பிளானட் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா செவ்வாய் மற்றும் கேது அவங்கள வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் இந்த காலகட்டத்துல அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவா ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். சோ செவ்வாய்னாலே யாரு? முருகன். சோ முருகனை பிடிச்சுக்கணும். அரளி மலர் வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விசேஷமான பலன்கள் கொடுக்கும். கேது பகவான் அவங்களுக்கு வந்து விநாயகரை வந்து வலம் வர்றது, 21 நாள் விநாயகருக்கு விரதம் இருந்து ஒரு வெடல் தேங்காய் போடுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். இப்போ லைஃப் ஸ்டைல் பரிகாரம், இப்போ வாழ்வியல் முறையில அஸ்வினி நட்சத்திரம் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா மார்னிங் ரொட்டீனை வந்து கரெக்டா வச்சுக்கணும். சூரிய உதயம் அப்போ எழுந்திருச்சு ஒரு மார்னிங் எக்ஸசைஸ் ஒரு 40 மினிட்ஸ் பண்றது, அந்த ரொட்டீனை வந்து அவங்க ஏன்னா சில பேர் காலையில 3 மணிக்கு தான் தூங்குறாங்களே. சோ அந்த லேட் நைட் ஃபுட்ஸ் அந்த ஹேபிட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஏன்னா இல்லைன்னா அதுக்கான நிறைய இப்ப இந்த அப்பெண்டிசைட்டிஸ் வருது, டைஜஸ்டிவ் ட்ராக் ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து ஒரு ஸ்லீப் ரொட்டீனும் கரெக்டாக வச்சுக்கணும். நைட் ஒரு 10 o'clock தூங்கினா ஒரு 5 o'clock அந்த மாதிரி யூனிஃபார்ம் பேட்டர்ன் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே வராது. இன்னொன்னு அவங்களோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா. ஸோ மார்னிங் ஃபுல் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா the whole day will be very active and positive. when நீங்க மார்னிங் நீங்க 11 o'clock தான் எழுந்திருக்கிறீங்கன்னா then think about like what happens. அந்த நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கும். ரொம்ப மெதுவா போகும் அந்த நாள் ஃபுல்லா. அதனால எல்லா வேலைகளும் தடைப்படும். நம்மளோட நட்பெயர் அதனால இழக்கக்கூடிய காலகட்டம் இது. கண்டிப்பா. சோ குரு என்னதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நமக்கு பணம் வரும்னு நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தா வராது. சோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் பேஷனும் நமக்கு தெரியணும், அடுத்தவங்களுக்கு தெரியணும் நம்ம இதுக்கு இவ்வளவு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னு. சோ அப்படி இருந்தா கண்டிப்பா வந்து ரொம்ப நல்ல. அதே மாதிரி அவசர முடிவுகளை வந்து இந்த காலகட்டத்துல தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா மேம். அடுத்ததா பரணி நட்சத்திரம் அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? பரணி தரணி ஆழ்வாங்க. சோ தரணி ஆள்றதுக்கு வந்து மகாலட்சுமியை பிடிச்சிக்கணும் அவங்க. சோ சுக்கிரனை வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாங்கன்னா
மனைவியிடமோ இல்ல கணவரிடமோ எந்த பிரச்சனையும் ஏற்படாம ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும். சோ சுக்கிரனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாருக்கு போய் வழிபடுறது, ஒரு தாமரை பூ வாங்கிட்டு போய் கொடுக்கறது, குங்குமார்ச்சனை பண்றது, அதெல்லாம் பண்ணாலே ரொம்ப விசேஷமான பலன். கண்டிப்பா மேம். இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன இருக்கு? என்னன்னா சுகரை கட் பண்ணணும். சுகர் கட். ஆமா, சுகரை கட் பண்றது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல, அவங்களோட உடல்நிலையில. இப்போ டயபிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு அவங்க சுகரை கட் பண்ணணும். ஓகே, இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும், ஏன்னா இந்த காலகட்டத்துல வெயிட் கெயின் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒயிட்ஸ், சுகர், வெள்ளை அரிசி, இதெல்லாம் இல்லாம ஒரு நேச்சுரலா இயற்கை வாழ்வியல எடுத்துக்கிறது ரொம்பவே அவங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கொடுக்கும்னே சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துக்கிறது. இப்போ ஒரு இடத்துக்கு இப்ப போயிட்டாங்க, ஒரு என்ன சொல்றது, இப்போ ஆபீஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா சம்பளம் 15,000 தான் கொடுக்குறாங்கன்னா அவங்க அப்படியே கம்ஃபர்டபுளா ஓகே ஏசி இருக்கு, நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இல்ல இப்ப லீவ்ல வந்திருக்காங்க, 15 days லீவ்ல வந்திருக்காங்க, திருப்பி போகணும், இல்ல வீட்லயே நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்டு தூங்கலாம், அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல அந்த லேசினஸும் அந்த ரொட்டீனை கட் பண்ற விஷயங்களும் நிறைய நடக்கக்கூடிய சான்சஸ் மேஷ ராசிக்கு இருக்கு. சோ யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா தே ஆர் வெரி இம்பல்சிவ் இன் நேச்சர் அண்ட் தே திங்க் அவங்கதான் எல்லாத்துக்கும் மேலன்னு. கண்டிப்பா. சோ அப்படி அந்த ஆட்டிடியூடா இருக்கும்போது இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில். சோ அதனால வந்து ஒரு கம்ஃபர்ட்டா வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து நீங்க விட்டுறணும். இன்னொன்னு சுகர் கட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்துக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லேடிஸா இருக்காங்க, இப்போ ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும்னு வேற வழியில வாங்கணும் அப்படின்னா ஒரு 15,000 20,000க்கு பிராண்டட் ஹேண்ட்பேக்ஸ் வாங்குறதுக்கு 2,000 3,000க்கு வாங்கலாம், நல்ல ஹேண்ட்பேக் வாங்கலாம். சோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப அடுத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நம்ம நமக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு குவாலிட்டியான நல்ல ஒரு பொருள் நீண்ட நாள வந்து வச்சுக்கிற மாதிரி தான் வாங்கணும், அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அடுத்தவங்க அது இப்போ அவங்க மைக்கேல் காஸ் வச்சிருக்காங்க, கோச் வச்சிருக்காங்க, இப்ப லட்சக்கணக்கிலயும் ஹேண்ட்பேக்ஸ் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சோ அப்படி நம்ம வந்து நமக்கு தான் தெரியும் நம்மளோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு. சோ அதுக்கேத்த மாதிரி we have to spend, no luxury over spending இந்த காலகட்டத்துல. கண்டிப்பா மேம். அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம், இவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி? கார்த்திகை நட்சத்திரம் கண்டிப்பா வந்து மார்னிங் வந்து சன் ரைஸ்க்கு முன்னாடி எந்திரிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து எழுந்து அவங்க வந்து குளிச்சுட்டு சூரிய பகவானை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இந்த காலகட்டம். சோ தே அக்வயர் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். கோதுமை தானம் பண்ணலாம். அதே மாதிரி காப்பர்ல வந்து தண்ணி வச்சுட்டு அர்க்கியம் பண்றது, சூரிய பகவானை பார்த்து 2 கையிலயும் நீங்க பாத்திருப்பீங்க பண்றத, 2 கையிலயும் வந்து இந்த காப்பர் செம்பு வச்சுட்டு அதுல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு குளிச்சுட்டு தான் இதை கண்டிப்பா பண்ணணும், குளிக்காம பண்ணக்கூடாது. சன்ரைஸ் ஆகுற கட்டத்துல அப்ப பண்ணணும், சூரியனை பார்த்துட்டு கிழக்கு நோக்கி பண்ணணும். சோ ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் போய் பண்ணணும், வீட்லயே இருந்துட்டு வாசல்ல கிழக்கு நோக்கி தான் இருக்குன்னு அங்க பண்ணக்கூடாது. சூரியன் உதிக்கிற இடத்த பார்த்துட்டு அதை எடுத்துட்டு போய் கொஞ்சம் அங்க சுத்தமான இடமா இருந்தா அங்க பார்த்து நம்ம பண்ணணும். இது பண்ணாலே இட்ஸ் வெரி சிம்பிள். காலையில சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 10 to 14 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. அது பண்றதும் இதெல்லாம் பண்றதும் ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி டே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, நல்லா சார்ஜ்டா இருப்பாங்க. கண்டிப்பா. சோ அதே மாதிரி இவங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் கோபம். இதுதான் இவங்களுக்கான மிகப்பெரிய லைஃப் ஸ்டைல் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரமே. ஆமா, கார்த்திகையும் உஷ்ணம் தான், சூரியனும் உஷ்ணம் தான். சோ வந்து கோவப்படுறத கொஞ்சம் வந்து அவங்க பாத்துக்கணும். ஏன்னா நம்ம கோவத்துல உதிர்க்கிற வார்த்தைகள் we couldn't get it back. சோ இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கவனமா ஒரு முறை பேசுனதுதான் அதை திருப்பி எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு நல்ல நேரம் நடக்கும்போது நம்ம எவ்வளவு கோவமா பேசினாலும் எதிரில உள்ளவங்க அதை வந்து பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. பட் நம்ம கெட்ட நேரம் நடக்கும்போது நம்ம பேசுற வார்த்தைகளை வந்து அர்த்தம் கண்டுபிடிச்சு நமக்கு எதிராக அதை திருப்பி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா. சோ அத வந்து இந்த காலகட்டத்துல தவிர்த்தரணும். கண்டிப்பா. சோ அதே மாதிரி ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை வந்து தவிர்த்தரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ்ல அவங்க இருக்காங்க, ட்ரேடிங் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதிகமான படியில அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சோ ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேபி இஃப் தே வாண்ட் டு ட்ரை அப்படின்னா அவங்க பண்ணலாம். உடனே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் லாக்ஸ்ல அப்படிலாம் பண்ணா திருப்பி அதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்கிறது
கொஞ்சம் கஷ்டமாயிடும். கண்டிப்பா. சோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியின் தாக்கத்துல இருக்கிறதுனால சில ரிஸ்க்ஸை வந்து இவங்க அவாய்ட் பண்ணணும். பேச்சு வார்த்தை கவனமா இருக்கணும். அதே மாதிரி தர்மத்தை தாண்டி எதையும் செய்யக்கூடாது இந்த காலகட்டத்துல. நம்ம வந்து ஒரு கரப்ஷன் கொடுத்து யாருக்காவது ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி நினைச்சா இவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. சோ அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கு. அதே மாதிரி எல்லா மேஷ ராசிக்காரங்களுக்கும் ஒரு சிம்பிள் பரிகாரம் என்னன்னா, ஒரு சிங்கம் ஒரு போட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே. டெய்லி மார்னிங் சும்மா அது ஒரு 10 செகண்ட்ஸ் பார்த்துட்டு ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா, ஐ டோன்ட் என்கரேஜ் மேனிஃபெஸ்டேஷன், ஐ டோன்ட் பிலீவ் ஆன் தட். பட் ஸ்டில் நம்ம வந்து நம்ம வந்து பாசிட்டிவா நினைச்சுக்கணும். அதை நான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றதோட நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம், நம்மள பிலீவ் பண்றதுதான் சொல்றேன். சோ நம்ம பிலீவ் பண்ணுவோம், நான் வந்து இதை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்க நம்பணும். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வர்றதுக்காக இந்த விஷயங்கள் பண்ண. பல நேரங்கள்ல செல்ஃப் லவ்வோ செல்ஃப் கேரும் செல்ஃப் பிலீஃபும் தான் அதிகமா இருக்கிறது இல்ல. நம்மளால இது முடியுமா, நமக்கெல்லாம் இது கிடைக்குமா அப்படின்றதுதான் முதல்ல வருது. சோ அதை விட்டுட்டாலே எல்லாருமே நல்லா இருப்பாங்க. முக்கியமா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல அந்த கான்பிடன்ஸ் வந்து ரொம்ப தேவை. சோ அந்த கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்ணிக்க ஜஸ்ட் ஸ்டேர் இட் அந்த பெயிண்டிங் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க ஒரு ஆள் மாதிரி நினைச்சு கூட அவங்ககிட்ட பேசலாம். ஆமா, ஏதோ வாழ்க்கையில நான் சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், எந்திரிக்கணும் அந்த மாதிரி. ஆமா, என்னோட ஹெல்த் நல்லா ஆயிடும். ஆமா, என்னோட ஹெல்த் வந்து நல்லா ஆயிடும், எனக்கு நான் கரெக்டா வந்து ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த நினைச்சு இது பண்ணணும். கண்டிப்பா மேஷராசிக்கு அமோகமா இருக்கும். முக்கியமா கண்டிப்பா ஒரு வீடு வாங்குவாங்க இந்த காலகட்டத்துல. வீடு வாங்கிருந்தீங்க, நல்ல கவலைப்படாதீங்க மேஷராசிக்காரங்க. தட்ஸ் குட் நியூஸ் ஃபார் देम. இந்த குரு பயிற்சி மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க நீங்க சுபிக்ஷமா இருப்பீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். மேஷம் அப்படி என்னதாங்க எங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, புதுசா வரவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கா கண்டிப்பான முறையில இருக்கும். மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது எல்லாரும் ஆர்வமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க தெரியும். சோ இந்த குரு பயிற்சி வந்து ஜூன் 1 தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வந்து உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில மேஷராசியில பிறக்கக்கூடிய 12 லக்னத்துக்கும் என்ன மாதிரி பலன்கள் அமைய போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ நான் இதைதான் சொன்னேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம எப்பயுமே ராசியை பத்தி பேசுறோம். சோ இப்ப நீங்க மேஷ ராசியில இருக்கீங்கன்னா, மேஷ லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா என்ன மாதிரி பலன் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து மேஷ ராசி அப்படின்றது நெருப்பு தத்துவ ராசி. சோ லக்னம் அப்படின்றது நெருப்பு தத்துவம். இப்போ இந்த மேஷ ராசிக்கு குரு பகவான் ராசிக்கும் லக்னத்துக்கும் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வர போறாரு. சோ வீடு, மனை, வண்டி, வாகனம் இது எல்லாமே உங்க வாழ்க்கையில வந்து இந்த கடகராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானால உங்க லைஃப்ல வந்து பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேஷராசி அடுத்து மேஷராசியா இருக்கு ரிஷப லக்னம். மேஷம் என்பது நெருப்பு, ரிஷபம் அப்படின்றது நிலம், பூமி தத்துவ ஒரு லக்னம் வந்து ரிஷபம். இப்ப ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லக்னத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வீரியஸ்தானம், தைரியஸ்தானத்துக்கு வந்துக்கிறாரு. இப்போ முயற்சிகள் பலிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருக்கும். இப்ப ஏதாவது நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க, ஒர்க்குக்காக நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க, இதுக்கு முன்னாடி 10 இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க, எதுலையுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த குரு பகவான் உங்க முயற்சிகளை வெற்றி அடைய செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. சோ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பக்கம் இனிமே பணம் மழை, அது மட்டும் உங்களுக்கு வந்து மாறாது. அடுத்து மிதுனத்துக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்காருங்க. இப்ப நீங்க மேஷ ராசியா இருக்கீங்க, மிதுன லக்னமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா பாருங்களேன், உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்தஸ்து கூடக்கூடிய இடம் வந்து 2ஆம் வீடு, தனத்தை பத்தி சொல்லக்கூடியது 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டுல வந்து உங்களுக்கு குரு பகவான் உச்சம் வராரு. என்ன ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா பண வரவு அதிகமா இருக்கும்.
அதே அளவு உங்களுக்கு பொருள் விரயமும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 months மட்டும் நீங்க கொஞ்சம் மிதனம் வந்து அவசரப்பட்டு எதையுமே பண்ணாதீங்க. ஏன்னா அவசரப்பட்டு பண்ண என்ன ஆகும்னா எதுலயாவது போய் மாட்டுவீங்க. ஸோ அவசரம் வேணாம். அடுத்து மேஷ ராசி கடக லக்னம். சோ உங்களுடைய லக்னத்துலதான் இப்ப வந்து குரு பகவானே வந்து உச்சமாக போறாரு. அதாவது 12 வருஷம் கழிச்சு ஜாக்பாட் யாருக்குடா இந்த 12 லக்னத்துல அடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து கடக லக்னத்தை தவிர வேற யாருமே இல்ல. சோ இதை நான் எப்படி வேணாலும் உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கடக லக்னம் நீங்க, மேஷ ராசி நீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில மிகப்பெரிய ஒரு கரியர்ல ஒரு சேஞ்சு, பொருளாதாரத்துல ஒரு சேஞ்சு, குடும்பத்துல ஒரு சந்தோஷம். அதாவது குடும்ப உறவுகளும் உங்களுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. நிறைய கடக லக்னத்துல இருக்கவங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னா, என்னுடைய சொந்த மாமா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, நான் லவ் பண்ண பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான், அந்த அளவுக்கு நான் மன துக்கத்திலயும் துயரத்திலயும் இருந்தேன், என்னால வந்து நிம்மதியா ஒரு ஃபேமிலி லைஃப்னால ரன் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படி எல்லாம் யோசிங்க. ஆனா இனிமே அந்த கவலையே வேண்டாம். ராசி மேஷம், ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானம் என்பது கடகம். சோ அப்ப அந்த கடக லக்னத்துல வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு உச்சமாகும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையில உங்களுக்கு கொடுப்பாரு. அடுத்து சிம்மம், மேஷ ராசி சிம்ம லக்னம். மேஷம் நெருப்பு தத்துவ ஒரு ராசி. அகைன் சிம்மம் வந்து பாருங்க, அதுவும் வந்து ஒரு நெருப்பு தத்துவ லக்னம். இப்போ இந்த மேஷ ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் எப்படி இருக்க போகுது? சிம்ம லக்னத்துக்கு குரு பகவான் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. இந்த பாயிண்ட நீங்க நோட் பண்ணிக்கணும். அப்போ உங்க லக்னத்துக்கு விரயஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும் போது நிறைய செலவுகளுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு. அதுவுமே சுப செலவுகளை தான் அமையும், பயப்படாதீங்க. உடனே செலவு அப்படின்னா ஐயோ ஏதாவது பெருசா வந்துட போதோ, பெரிய ஆப்பா வச்சிட போறாரோ குரு பகவான், ஏற்கனவே நாங்க பட்ட பாடெல்லாம் போதாதா, இதுல இன்னும் கொஞ்சம் வேற எக்ஸ்ட்ரா என்னங்க கொடுக்க போறாரு, இதெல்லாம் பயப்படாதீங்க. லக்னத்துக்கு 12ஆம் வீடு அப்படின்றதுனால கொஞ்சம் நீங்க வந்து உழைப்பு போட வேண்டியது இருக்கும், அதிகமான உழைப்பு போட வேண்டியது இருக்கும். அது கரியர்ல அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல நீங்க அதிகமான எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் நீங்க அதிகமான எஃபர்ட்ஸ் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். பட் டெஃபினட்டா நீங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாத்துக்குமே குரு உங்களுக்கு முயற்சி, வெற்றி, பாக்கியம் எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாரு. அதுல மட்டும் நீங்க வந்து கவலையே பட வேணாம். மேஷ ராசி கன்னி லக்னம். கன்னி ராசிக்கு 6ஆம் இடம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, மேஷத்துக்கும் கன்னிக்கும் சுத்தமா ஆகாது. மேஷத்தோடைய முதல் எதிரி வந்து கன்னி. அப்போ அப்படி இருக்கும்போது மேஷ ராசி நீங்களா இருக்கீங்க, கன்னி லக்னமா இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. எஸ்பெஷலி பெண்கள், திருமணம் ஆன பெண்கள் கொஞ்சம் உங்க உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல வர்றதுனால தேவையில்லாத வம்பு பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய லக்னத்துல இருந்து குரு பகவான் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்காரு. சோ ஏதாவது பிசினஸ் பண்ண போறீங்க இந்த டைம் பீரியட், நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ண போறீங்க, பிசினஸ் மூலமா பணத்தை ஈட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். என்ன ஒண்ணு, கன்னியோட இதுவே வந்து பாத்தீங்கன்னா அதோட அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்னத்தோட அமைப்பே புதன் இந்த இடத்துல உச்சம். புதன் இந்த இடத்துல ரொம்பவே உச்சம் அடைஞ்சு தன்னுடைய முழு பலத்தை காட்டக்கூடிய இடம் வந்து கன்னி. அதே மாதிரி அந்த இடத்துல மேஷ ராசியா வர போயிடுறீங்களா, அது செவ்வாயோட ஆதிக்கமா இருக்கிறதுனால எல்லாத்துலயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு நீங்க வருவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்க கொஞ்சம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் நீங்க கொஞ்சம் வாக்குவாதமோ சண்டையோ எதுவுமே வேணாம். நம்ம ஆல்ரெடி பட்டது போதும், நம்ம திரும்ப பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. ஓகேங்களா, அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. மேஷ ராசி துலா லக்னம் எப்படி இருக்க போகுது? ராசிக்கும் லக்னத்துக்கும் கேந்திர ஸ்தானத்துல குரு வராரு. அது என்னங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் கேந்திர ஸ்தானத்துல குரு வராருன்னா, ராசிக்கு 4ஆம் இடம் என்பது கேந்திரம், சோ 4th house. அகைன் லக்னத்துக்கு கேந்திரம், அது 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம். அப்போ துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும், மேஷ ராசி துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு பதவி ரீதியான உயர்வு கிடைக்க போகுது. எப்படி? துலா லக்னத்துக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய பதவி உயர்வு, அங்கீகாரம், இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு இடத்துலதான் இப்போ வந்து துலாம் நீங்க இருக்கீங்க.
ஸோ இது எல்லாமே உங்களுக்கு உயரக்கூடிய தருவாயில வந்து நிச்சயமான முறையில உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாரு. என்ன ஒண்ணு, துலாம பொறுத்த வரைக்கும் குருவே 6ஆம் இடத்தோட அதிபதி, அவரே 3ஆம் இடத்தோட அதிபதி. தொழில்ல சில போட்டிகள் இருக்கும், சில பொறாமைகள் இருக்கும், உங்களை வளர விடாம அப்படியே கீழே பிடிச்சு தள்ளுவாங்க, இது எல்லாம் நடக்கும். ஆனாலும் குரு உங்களுக்கு உச்சமாகி உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை பாக்குறதுனால அது ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு விஷயம். ஸோ பணம் நிச்சயமான முறையில தொழில் ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த டைம் பீரியட் உங்களுக்கு இருக்கு. விருச்சகம், மேஷ ராசி விருச்சக லக்னம். ஸோ மேஷ ராசி விருச்சக லக்னம் அப்படின்னா இந்த டைம்ல மேஷ ராசியில விருச்சக லக்னத்துல பிறக்கிறவங்க நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை எதிர்பாருங்க, திடீர் மாற்றங்களை எதிர்பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, பட் எந்த ஒரு சேலரி ஏற மாட்டேங்குது, ஐக்கு ஏற மாட்டேங்குது, ப்ரமோஷன் ஏற மாட்டேங்குது, எதுவுமே ஏற மாட்டேங்குது, அப்படியே வந்து கிணத்துல போட்ட மாதிரி உட்காந்துருக்கேன், எப்பதாங்க என் வாழ்க்கையில நான் முன்னாடி வர போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. சோ இந்த டைம்ல மேஷ ராசி விருச்சக லக்னத்துல பிறக்கக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் உச்சமாகி உங்களுடைய லக்னத்தையே பாக்குறாரு. அதாவது மேஷம் நெருப்பு, விருச்சகம் அகைன் நீரு. சோ இந்த நீர் ராசியில இருக்கக்கூடிய கடகம் ஆல்சோ அகைன் நீர் ராசி. நீர் ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய லக்னத்தை பார்த்துட்டாரு அப்படின்னா அப்பாடா வாழ்க்கையில இனிமேலாவது நான் முன்னாடி வருவேனே அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாம இருந்தது லைஃப்ல, ஓகேவா? சோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கதான் போகுது, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா தெளிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். நமக்கு தெளிவு தான் கிடைக்கல, இத்தனை நாள் நம்ம கரெக்டான பாதைக்கு தான் போறோமா இல்ல தவறான பாதைக்கு போறோமா, யாரோடைய தப்பான கைடன்ஸ்ல போறோமான்ற ஒரு பயம், அச்ச உணர்வு உங்களுக்குள்ள அந்த டவுட் இருந்துட்டே இருந்தது இல்லையா? இப்ப அந்த டவுட்லாம் உங்களுக்கு இருக்காது, தெளிவா கூட்டிட்டு போவாரு உங்களை குரு. சோ பயப்படவே வேணாம், தெளிவான முடிவு எடுக்க போறீங்க. மேஷ ராசி தனுசு லக்னம். ஒரு பக்கம் மேஷ ராசி நெருப்பு தத்துவ ராசி, இன்னொன்னு நீங்க தனுசு லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி அமைப்புகள் இருக்க போகுது? தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய லக்னாதிபதி 8ஆம் இடம், அதாவது லக்னத்துக்கு 8ஆம் பாவத்திலே மறைஞ்சிருக்காரு. சோ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மேஷ ராசி தனுசு லக்னமா நீங்க இருக்கீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும் கண்டிப்பா. ஜாயிண்ட் பெயின், முதுகு சம்பந்தமான விஷயங்கள், கொஞ்சம் ரொம்ப தொலைதூரம் போறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 6 மாத காலகட்டங்கள்ல ரொம்ப தூரம் போறதெல்லாம் வேணாம், சரிங்களா? தொலைதூரத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத உங்களுக்கு கொஞ்சம் பொருள் செலவு, திடீர் மாற்றங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டா போதும். மேஷ ராசி அப்புறம் உங்களுக்கு லக்னம் வந்து மகர லக்னத்துல நீங்க இருக்கீங்க. இப்போ மேஷம் வந்து அகெயின் நெருப்பு தத்துவ ராசி, மகரம் நிலத்தத்துவ ராசி. இப்ப மேஷத்துக்கும் மகரத்துக்கும் பாத்தீங்கன்னா 10 வீடுகள் தள்ளி இருக்கு. சோ மேஷத்துக்கு 10ஆம் பாவகம். அதே மாதிரி எங்க வந்து குரு பகவான் உச்சம் வராருன்னா கடக ராசியில இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் டைரக்டா உங்க லக்னத்தை பார்த்துடுறாரு. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? உங்க குழப்பத்தெல்லாம் நிவர்த்தி பண்றாரு. எந்தெந்த விஷயங்களை நீங்க குழம்பி போயிருந்தீங்களோ, ஏன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டடியானவங்க, ரொம்ப தைரியமானவங்க, ஃபோக்கஸ் எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அதை அப்படியே கரெக்டா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நீங்க இப்போ உங்க ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வரப்போகுது. அதுவும் மகர லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னத்தை இப்ப குரு பகவான் சமசப்தமா பாக்குறாரு. நில வீட்டை வந்து சமசப்தமா பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல உங்க கரியர்ல ஒரு ஷிஃப்ட், தொழில் ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகளை ஃபர்ஸ்ட் உடைக்கிறாரு. ஏன்னா நீங்க நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கடன் இருக்கு உங்க லக்னத்துல, அதாவது மகர லக்னத்துல பிறக்கக்கூடிய உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வெளியே கடன் இருக்கு. ஸோ அந்த கடனை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு ஒரு தொழில், உங்களோட கரியர், பினான்சியலாவும் இல்ல வந்து ரிலேஷன்ஷிப்லயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த குரு பகவான் ஏற்படுத்துறாரு. அடுத்து மேஷ ராசியில இப்ப நீங்க பிறக்குறீங்க அப்படின்னா கும்ப லக்னத்துல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கும்பம் என்பது என்னது? சனியோட ஒரு லக்னம். அதே மாதிரி அது வந்து காற்று தத்துவ ராசி, மேஷம் வந்து நெருப்பு தத்துவ ராசி. இப்ப எங்க இருக்காரு குரு பகவான்? உங்க லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைய போறாரு. எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட். இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு கரியர்ல, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல
மேரேஜே நடக்கலைங்க, எங்களுக்கு வந்து வந்து தடையாவே இருக்கு. ஏன்னா 6ஆம் இடம் என்பது தடையை உடைக்கக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். இந்த இடத்துலதான் குரு வந்து உச்சமாகும். சோ இந்த இடத்துல உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் தடைய உடைச்சு உங்களை வெளியே கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்காரு. அடுத்து மேஷம், மேஷ ராசி மீன லக்னத்துல நீங்க பிறக்குறீங்க அப்படின்னா என்னங்க இதை விட வேற என்னங்க வேணும்? உங்க லக்னாதிபதியே 5ஆம் இடத்துல போய் உச்சம். தொழில் ரீதியான முன்னேற்றம், பண ரீதியான ஒரு வளர்ச்சி, ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உடைச்சு வெளியே வர போறீங்க. இன்னொன்னு தெளிவான முடிவு எடுக்க வைப்பாரு. இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இப்ப குரு வராரு இல்லையா? சோ நிறைய மேஷ ராசியில இருக்கவங்க, மீன லக்னத்துல இருக்கவங்களுக்கு குழந்தையில பிரச்சனை இல்லை, குழந்தை ரீதியான பிரச்சனை, குழந்தை பாக்கியமே இல்லாம போறது, இது எல்லாமே இருந்திருக்கும். சோ இதை எல்லாத்தையுமே உடைச்சு வெளியே வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து கண்டிப்பான முறையில உங்க குரு பகவானுக்கு தான் போறாரு. அதே மாதிரி நீங்க மேஷராசியில மீன லக்னத்துல பிறக்கக்கூடிய நீங்க உங்க குழந்தையோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்க போறீங்க. அடுத்து ஒரு வருஷம் அதுக்காக தான் நீங்க ஸ்டெப் எடுப்பீங்க. ஏன்னா லக்னத்துக்கு 5ஆம் பாவம் அப்படின்றது குழந்தைகள், அவங்களுடைய வளர்ச்சி, இது எல்லாமே இருக்கு. சோ இந்த இடத்துல குரு பகவான் வந்து உங்களுடைய லக்னத்தையே அவர் வந்து தொடர்பு கொள்றாரு. சோ எக்ஸலண்டா இருக்க போகுது, கவலையே வேணாம். மேஷராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா வந்து இருக்க போகுது. அடுத்து ஒரு வருடமானது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அதாவது மேஷ ராசி ஓகே, எந்த லக்னத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து கன்சல்டேஷன் வேணும், ஏன்னா நான் பாக்குறது திருக்கணித முறைப்படி பார்த்துட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க அணுகலாம். தேங்க்யூ.